ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த பியூட்டிஃபுல்லான லைன் சார்ட் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத தான் பார்க்க போறோம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இப்போ இன் கேஸ் வந்து ஒரு டிஃபரெண்ட் கேட்டகரி இருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெர்சன்டேஜ் கம்ப்ளீஷனு அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்கு நம்ம வந்து நெறைய சார்ட் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸோட யூஸ் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுடைய பிரசன்டேஷன் வந்து ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கும். ஸோ, அதனால அந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போறேன்னா, ஐ ஜஸ்ட் டெலீட் மை எக்ஸிஸ்டிங் சார்ட். ஓகே. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் நவ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஒர்க் மட்டும் பண்ணணும். இப்போ இன்கேஸ் வந்து ஒரு மெஷின் யூட்டிலைசேஷன் இல்லை ப்ரொடக்ஷன் அச்சீவ்மெண்ட்டு குவாலிட்டி ரேட் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 100% மைனஸ் நம்ம அதாவது ஆக்சுவல் வேல்யூவோட வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப். ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு செலக்ட் த டேட்டா. தென் கோ டு இன்சர்ட். தென் நம்மளுடைய சார்ட், நம்மளுடைய காலம் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதுன்னா ஸ்டாக்டு காலம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஸ்விட்ச் டு ரோ காலம். ஓகே, ஸ்விட்ச் ரோ காலம் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடித்த உடனே என்னென்னா, இப்போ நம்மளுடைய சார்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த டாப்பில் இருக்கு இல்லையா, டாப்பில் இருக்கிறது என்னது நம்மளுடைய இந்த 50% இது வந்து ஒன்லி ஃபார் சப்போர்ட்டிங் மட்டும்தான். ஸோ இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. அதனால் இது என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய சார்ட் டிசைனில் வந்து நம்மளுடைய இந்த பெயிண்ட் பக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ஃபில் அண்ட் லைன். ஓகே, ஃபில் அண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு நோ ஃபில் கொடுத்துருங்க. தென் நோ லைன், பார்டர் எதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரிட் லைன் எதுவுமே தேவையில்லை. கிரிட் லைனை வந்து டெலீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா என்னுடைய சார்ட்டை வந்து கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் பியூர்லி அப் டு யூ. ஓகே, உங்களுக்கு என்ன வேணுமோன்ட்டு. அதே போல் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா நம்மளுடைய இந்த ஆக்சிஸினுடைய நம்மளுடைய அதாவது என்னென்னா 0 to 100% வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் வந்து நம்மளுடைய சார்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அதனால் இந்த மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1ன்னு மாற்றிடுறேன். 1ன்னு மாற்றினதுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஆக்சிஸ் வேல்யூ நமக்கு தேவையில்லை, அதையும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ப்ரைமரியாக நமக்கு தேவையான நம்ம சார்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா Ctrl+C Ctrl+V சாரி Ctrl+C பண்ணி வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+V. ஓகே, இதையும் வந்து பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அதே போல் Ctrl+V. ஓகே, ஏன்னா நம்ம வந்து 3 டேட்டா எடுக்க போகிறோம் இல்லையா, மெஷின் யூட்டிலைசேஷன் எடுக்க போகிறோம், ப்ரொடக்ஷன் அச்சீவ்மெண்ட்டு அண்ட் குவாலிட்டி ரேட். ஓகே, ஸோ 3க்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் கலராக இருக்கிறதுனால ஐம் கோயிங் டு கிவ் டிஃப்ரெண்ட் கலர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன். தென் வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேபி இந்த ஒரு ஆரஞ்சு கலர். தென் தேர்டாக வந்து நம்மளுடைய குவாலிட்டி ரேட். ஸோ நம்ம குவாலிட்டி ரேட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா மேபி ஸோ ஓகே, திஸ் இஸ் மை கலர். ஓகே, நான் வந்து 3 கலர் கொடுத்தாச்சு. இப்போது நம்மளுடைய இது வந்து ஆக்சுவலாக மெஷின் யூட்டிலைசேஷன் கிடையாது. இது வந்து என்ன பண்ண போறேன்னா அப்படியே வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ப்ரொடக்ஷன் அச்சீவ்மெண்ட்டுக்கு, நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய குவாலிட்டி ரேட்டுக்கு. ஓகே, ஸோ எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த டாப் மேலே உள்ள அந்த லெஜண்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ நோ ஃபில் நோ லைன். சேம் டைம் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அண்ட் லைனுக்கு போய் வாட் இஸ் இட் ஓகே, ஃபில் அண்ட் லைனுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய டாப் மேலே உள்ள இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லையும் எடுத்துருங்க, பார்டரையும் எடுத்துருங்க. ஓ சாரி, கெயின் ஐ மேட் அ மிஸ்டேக்கா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஆரஞ்சு கலர். தென் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேபி ரெட் கலர். ஓகே, ரொம்ப அடித்த மாதிரி இருக்குது. பட் எனிவே கொஞ்சம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த பேசிக்காக நம்ம சார்ட் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா உங்களுடைய பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே வந்து ஷேப்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். தென் அடுத்து வந்து இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம 90 டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுங்கன்னா மேபி ஜஸ்ட் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். தென் இதை வந்து மூவ் பண்ணி நான் வந்து சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சென்டரில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது ஷிஃப்ட் கீ அமுக்கிட்டு ரெண்டையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் ஷேப்ஸில் வந்து கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்டாங்கிள் இருக்குல்லையா, அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு
ஷேப் அவுட்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி அவுட்லைனில் கொடுத்துட்டேன். அவுட்லைனில் ஷேப் ஃபில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலர் என்னவா இருந்துச்சு, நம்மளுக்கு க்ரீன் கலர் இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைனையும் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கா ஃபஸ்ட்டு நம்முடைய ஐ மீன் சப்போர்ட் ஷேப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இத வந்து கண்ட்ரோல் சி குடுத்துட்டு, இங்க பேஸ்ட் பண்றப்ப என்ன பண்ணுங்கன்னா, மறக்காம இத வந்து பேஸ்ட் பேஸ்ட் ஸ்பெஷல் போயிட்டு, இந்த இடத்துல இமேஜா வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, பிக்சர் ஃபார்மேட்ல போயிட்டு, கிராப் ஓகே. கிராப் கிளிக் பண்ணிட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ஒரு நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் கிராப் பண்ண முடியுதோ, அந்த அளவுக்கு கிராப் பண்ணிக்கங்க. ஓகே. நான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து கிராப் பண்ணியாச்சு. ஓகே. சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத எடுத்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, மேபி இத இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து மேபி வி கேன் லிட்டில் பிட் ஹைட் தென் ஓகே. தென் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிராஃப செலக்ட் பண்றேன். இப்ப இத என்ன பண்ணுங்கன்னா, 100%க்கு மாத்திக்கோங்க எல்லாத்தையுமே வந்து. தென் அப்பனா தான் நம்மளுடைய அந்த மேல நம்ம அந்த சப்போர்ட் பிக்சர் இருக்கு இல்லையா? அத வந்து நம்மளால வந்து கிளீனா நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். இத அழகா கொண்டு வந்து ஓகே. நான் இங்க பிளேஸ் பண்ணிட்டு, தென் எனக்கு தகுந்த மாரி நான் வந்து இத வந்து கிளீனா அலைனும் பண்ணிக்கிறேன். ஓகே. இதை அலைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லிட்டில் பிட் டவுன். ஓகே. ரொம்ப சிம்பிள் கரெக்ட். ஸோ இத வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சது. மேபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு 50% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைன் சார்ட்டே ரொம்ப அழகா இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் நம்முடைய பவர் பாயிண்ட் போறோம். இப்போ வந்து நம்ம கூட ஆரஞ்சு கலர் இல்லையா? இப்போ என்ன பண்ணேன்னா, ஷேப் ஃபார்மேட் போயிட்டு, என்னுடைய அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் குடுக்குறேன். கண்ட்ரோல் சி, தென் கோ பேக் டூ அவர் எக்ஸெல் சார்ட். தென் இங்க வந்து அகைன் மறந்துறாதீங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, பிக்சரா வந்து பேஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னீங்கன்னா, இது வந்து அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இல்லாம போயிடும். ஓகே. கிராப் பண்றேன். நான் வந்து ஓகே. இதுவரைக்கும் கிராப் பண்ணிக்கலாம். தென் இதையும் கிராப் பண்றேன். சூப்பர். இப்போ இத வந்து கிராப் பண்ணியாச்சு. இதையுமே நம்ம வந்து மூவ் பண்ணி கிளீனா வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஓகே. லிட்டில் பிட் காம் டவுன். ஸோ இது நம்முடைய அடுத்த ஷேப் முடிஞ்சது. மேபி இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 65%க்கு மாத்திக்கலாம். இது உங்களுக்கு தேவையில்ல அப்டின்னீங்கன்னா, என்ன பண்ணுங்கன்னா, இத வந்து ஒயிட் கலர் பண்ணிடுங்க. தென் மேபி உங்களுடைய அ அடுத்த யார் வந்து இந்த சார்ட் பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விசிபிளா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அவுட்லைன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப அந்த மாரி டார்க் ரெட்டா குடுத்துருக்கிறோம். தட்ஸ் எனிவே கண்ட்ரோல் சி, தென் கோ பேக், பேஸ்ட் ஸ்பெஷல், தென் அகைன் இமேஜா வந்து பண்ணிட்டேன். இப்ப இதையுமே வந்து நான் என்ன பண்ணேன்னா, கிராப் பண்ணிக்கிறேன். இந்த மாரி வந்து நெறைய எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரே இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் எந்த ஒரு விஷயமே வந்து நமக்கு வந்து இப்படித்தான் பண்ணணுங்கிறதே கிடையாது. நமக்கு என்ன தேவையோ, நம்ம வந்து எப்படியெல்லாம் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணணுமோ, டூ ஆல் தி எக்ஸ்பெரிமென்ட். என்னென்னலாம் பண்ண முடியுதோ ஏன்னா வந்து ஒண்ணும் பெரிய அ எக்ஸெல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய அ ரொம்ப அதாவது ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான சாஃப்ட்வேர். நம்ம வந்து எக்ஸெல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான சாஃப்ட்வேர். ஸோ, அதனால வந்து நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா அன்டூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஆ நம்மளுடைய சார்ட், இன்ஃபோகிராபிக்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, மேல வந்து நமக்கு வந்து ஐகான் ஒண்ணு கொண்டு வரலாம். அதுக்கு இன்சர்ட் போயிட்டு, தென் இங்கேயுமே வந்து ஷேப்ஸ் போயிட்டு, என்னுடைய இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா? இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிறேன். ஸோ, இத வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. சூப்பர். ஸோ, இப்போ ஒவ்வொன்னுக்குமே நம்மளுடைய கலர்ஸ் ஓகே. என்ன மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் வேணுமோ, அந்த மாரி வந்து நீங்க வந்து கலர் கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாரி, ஓகே. மேட்ச் ஆகுற மாரி வந்து நீங்க வந்து கலர் ஒண்ணு சூஸ் பண்ணிக்கங்க. இதோடைய கலர் வந்து இந்த கலர்ல ஸோ, ஓகே. இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம் அப்டின்னம்னா, இதனுடைய வேல்யூ நமக்கு வரணும் கரெக்ட்டா. ஸோ, இந்த ஷேப்ல வந்து கிளிக் பண்ணிட்டு, இங்க ஈக்குவல் டூ தென் அதனுடைய வேல்யூ ஓகே. கிளிக் பண்ணிருங்க. இத வந்து கிளீனா வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஓகே. சென்டர் பண்ணிட்டு, தென் மேபி நோ, 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 நோ. ஓகே. தென் மீ இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பின்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அத வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க.
பாப்பின்ஸ். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த நீங்க இன்ஃபோகிராஃபிக்ஸ் போடுறப்போ ஒயிட் கலர்ல மாத்திக்கிறேன். தென் அதேபோல இந்த இதுக்கு ஈக்குவல் டூ தென் என்னுடைய புரொடக்ஷன் அச்சீவ்மெண்ட்டு. தென் அதையும் வந்து நான் என்ன பண்றேன்னா, மாத்தி சென்டர் பண்ணிக்கிறேன். தென் பாப்பின்ஸ். என்டர், போல்ட், தென் மேபி ஒயிட். அதேபோல சாரி. இப்பயுமே வந்து இதையுமே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஈக்குவல் டூ தென் என்னுடைய குவாலிட்டி ரேட் கரெக்ட்டா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, சென்டர் மிடில்ல செக் பண்ணிக்கிறேன். தென் ஒயிட் கலர், போல்ட், ஸோ பாப்பின்ஸ். இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் இதையுமே வந்து என்னுடைய அவுட்லைன் வந்து எனக்கு வந்து தேவையில்ல. நோ லைன்ஸ் குடுத்துக்கிறேன். இதையுமே வந்து ரொம்ப சிம்பிளான இதாங்க. அதாவது நம்ம வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மட்டும் தான். ஏன்னா எக்ஸல் பொறுத்தளவுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன கிரியேட்டிவிட்டி இருக்குதோ, அந்த கிரியேட்டிவிட்டி மட்டும் தான் நமக்கு வந்து ஆ எல்லை. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. இதையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, மெஷின் யூட்டிலைசேஷன் நமக்கு தேவையில்ல. ஓகே. இங்கேருந்து எடுத்துட்டு, இது என்ன பண்றேன்னா, நான் வந்து ஜஸ்ட் மூவ் லிட்டில் பிட் டவுன். இதுவுமே நமக்கு தேவையில்ல. தென் ஐ மூவ் லிட்டில் பிட் டவுன். தென் இங்க வந்து டெலீட், ஐ மூவ் லிட்டில் பிட் டவுன். ஓகே. ஸோ கிளீன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, அகைன் இங்க வந்து ஒரு வேர்ட் ஆர்ட். ஓகே. வேர்ட் ஆர்ட்ல போயிட்டு, தென் இது வந்து ஈக்குவல் டு தென் யூட்டிலைசேஷன் ரைட். இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். மெஷின் யூட்டிலைசேஷன் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு, தென் ஐ கேன் மூவ் ஹியர். இதை வந்து நம்மளுடைய ஃபாண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. மேபி 20. ஓகே. 20 இஸ் த பெஸ்ட் வே. மெஷின் யூட்டிலைசேஷனு, தென் கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஓகே. தென் ஐ செலக்ட். ஸோ இங்கே வந்து நமக்கு B3 இல்லை, B3 என்டர். அதே போல் என்ன சைஸ் வச்சுருந்தோன்னு பார்த்துக்கோங்க. மேபி 20. இது வந்து பார்த்தீங்கன்னா 20யாக மாற்றிக்கோங்க. 20. நம்ம வந்து அழகாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதையுமே வந்து இது வந்து B4 இல்லை, B4. இதையுமே வந்து 20க்கு வச்சுக்கோங்க. இதையும் சின்னதாக அலைன் பண்ணிக்கங்க. மேபி எங்கே வேணுமோ நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி 65% இருக்கலாம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி 75% இருக்கலாம். இது வந்து 53%க்கு மூவ் ஆகிருக்கலாம். ஸோ திஸ் ஹவ் யூ கேன் ப்ரெசென்ட். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெசென்ட் இப்படி நீங்கள் ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். உங்களுடைய ப்ரெசன்டேஷனும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் ரீசன் ஐ பிரிங் இன் டு யுவர் ப்ரிவ்யூ. நம்மளுடைய அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். அண்டு அதுவரை ப்ளீஸ் பி சேஃப். பை பாய்.